அன்பே சிவம். நான் உங்கள் மெய்யரி சுகுமார். ஃப்ரிட்ஜில் வைத்த உணவுகளை சாப்பிடலாமா? இன்றைய தேதியில் ஃப்ரிட்ஜு இல்லாத வீடு அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு எல்லாருமே வந்துடுவாங்க. ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இந்த மனுஷன் எப்படி தான் வாழ்றான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. உண்மைங்க, ஃப்ரிட்ஜு இல்லாத வீடே இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு உணவை ஃப்ரிட்ஜில் வைத்து சாப்பிடலாமா வேண்டாமான்னு சொல்லி சொன்னால் இது எல்லாம் ஒரு கேள்வியா அப்படின்னு கேட்க தோணும். ஃப்ரிட்ஜில் வச்சு தாங்க இன்றைக்கி எல்லா பொருளுமே சாப்பிட்றோம். இன்றைக்கி ஒரு இட்லி மாவோ தோசை மாவோ மீந்து போனாலும் சரி, நேற்றுக்கு வச்ச ஒரு குழம்பு மிச்சமாயிட்டாலும் சரி, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, காய்கறி பழங்கள் இது மாதிரி மட்டும் இல்லை, எல்லா ஐட்டங்களும் ஃப்ரிட்ஜில் இடம் பிடிச்சிருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் இயற்கை மருத்துவத்தில் அதுக்கு சவப்பட்டின்னு பேர் வச்சுருக்குறோம். ஆமாங்க, அது ஆரோக்கியமான ஒன்று இல்லை. அதில் வைத்து எடுத்து சாப்பிடுவதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கும் கேடு தான் செய்யும். ஆக்சுவலாக அந்த பெட்டி வேறு எதுக்காக பயன்படுத்துகிறாங்களோ அதுக்கு விட்டு போட்டு நம்ம வேற ஒரு தேவைக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா? அதனால் அது உண்மையான தன்மையே மாறிப்போச்சு இல்லையா? அப்போது இன்றைய இதில் பார்த்திங்கன்னா நாம் இந்த உணவுப் பொருட்களை எல்லாம் அதில் வைத்து கொண்டு பயன்படுத்துகிறோமே, இது சரியா அப்படின்னு கேட்டால் பாருங்கள், சரின்னு ஒரு பதில் சொல்லலாம். ஒரு 20% வரைக்கும் தான் அது செல்லும். எதுனா இந்த காய்கறிகளோ பழங்களோ நம்ம வாங்கிட்டு வந்துட்டுருக்குறோம். ஏன்னா மறுபடியும் அடுத்த இதுக்கு பார்த்திங்கன்னா பக்கத்தில் எதுவும் கடைகள் எதுவும் இல்லை, நம்ம உடனே போய் வாங்க முடியாது. இந்த காய்கறிகளோ கீரைகளோ பழங்களோ வைத்து பயன்படுத்துவதற்கு ஃப்ரிட்ஜ் வேணால் பயன்படுத்துகிறாங்க. அது கூட ஏதோ போனால் போச்சே தான். ஏன்னா தினசரி வாங்கிக்கிற அளவுக்கு வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குதுங்க. ஃப்ரிட்ஜை பயன்படுத்தாமே அதை செய்யலாம் இல்லைங்களா? ஆனால் இதில் கொடுமை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தர் வீட்லேயும் 2 வருஷத்து 3 வருஷத்து தோசையெல்லாம் இப்போ சுட்டு சாப்பிட்ருக்குறாங்க. ஏன்னா மாவு அதுக்கு முன்னாடி அரைச்சது, கற்காலத்தில் அரைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாவு இன்றைக்கு பயன்பாட்டுக்கு வந்திருக்குது. இன்றைக்கி நிறைய முழங்கால் மூட்டு வலிகள் பிரச்சனைகள்லாம் வந்துட்டுருக்குது இல்லைங்களா? இதற்கு பெரும்பங்கு யார் வகிக்கிறாங்க கேட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜும் ஒரு காரணம். என்னப்பா இதுக்கு ஃப்ரிட்ஜுக்கு என்னப்பா சம்மந்தம், முழங்காலுக்கு முட்டித்தலைக்கு முடிச்சு போடுற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சம்மந்தம் இருக்குங்க. ஒரு மாவு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காமல் வெளியில் வச்சுருந்தா எவ்வளோ சீக்கிரம் புளிச்சு போயிடும் இல்லையா? அதோட கெட்ட வாடை வீட்டுக்குள்ளேயே அதை நம்ம வச்சுருக்க மாட்டோம், தூக்கி கீழே கொட்டிடுவோமா இல்லையா? ஆனால் ஃப்ரிட்ஜ் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கெட்ட வாடகை தான் தெரியல. மற்றபடி அதில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல அம்சங்களும், உயிர் சத்து உள்ள அம்சங்கள் அனைத்துமே பாலாகி போயிடுச்சு, கெட்டு போயிடுச்சு. நீங்கள் இதை மீண்டும் சூடு பண்ணி, அதாவது தோசையோ இட்லியோ ஏதோ ஒன்று வார்த்து சுட்டு சாப்பிட்ருக்குறோம் இல்லையா? அனைத்தும் உடலுக்கு தீங்காகத்தான் முடிக்கும். புளிப்புத்தன்மை ஏறிய ஒரு மாவு உங்கள் உடம்புக்குள்ளே போய் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, புளிப்பு சத்தை மிகுந்து போக நம்ம மூட்டுகளில் ஜவ்வுகள் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சிட்டு தான், அந்த சத்துக்களை எடுத்துகிட்டு தான் அது வெளியில் போகும், செரிமானம் ஆகி. அப்போ அங்கே சத்துக்களெல்லாம் போக என்னவாகும்? அப்போ முழங்காலையும் மூட்டுகளெல்லாம் வலிகளை உண்டாக்கத்தானே செய்யும். நிறைய பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கால் பாதங்கள் எல்லாம் வீக்கம் வந்துடுது. கெண்டைக்காலெல்லாம் பார்த்திங்கன்னா வீங்கிடுது. பழைய மாவு சாப்பிட்டால் பாருங்கள், நஞ்ச சோறே பார்த்திங்கன்னா அதனுடைய காலாவதியான டைம் சமைத்து ஒரு 12 மணி நேரத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா அந்த சோறுக்கு நஞ்ச சோறுன்னு பேருங்க. நஞ்சு சோறு அப்படின்னா விஷமான சோறுன்னு அர்த்தங்க. சாப்பாட்டுக்கு அவ்வளவு அறிவுபூர்வமான ஒரு பேர் வச்சுருக்கிறோமே, மாவை அரைச்சி மட்டும் வருஷ கணக்கில் வச்சுட்டு பயன்படுத்தினா அது என்னங்க, அது விஷம் இல்லையாது? இப்போ இதை தொடர்ந்து பயன்படுத்த பணத்தை பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய அந்த குளிர்ச்சி நிலைக்குன்னு சில நுண்கிருமிகள் அதில் ஃபார்ம் ஆகும் இல்லைங்களா? இது எல்லாம் உடம்புக்கு நன்மை செய்யக்கூடியது கிடையாதுங்க. நீங்கள் என்ன தான் எடுத்து தோசை சுட்டோ இல்லை இட்லி சுட்டோ சாப்பிட்டாலும் அதெல்லாம் நம்ம நெருப்பில் வேக வைத்து சாப்பிட்றதுனால அந்த நுண்கிருமியெல்லாம் அழிஞ்சிருமேன்னு நீங்கள் ஒரு அறிவியல் பூர்வமாக நீங்கள் யோசிக்கலாம். என்னவா இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய தீங்கு செய்யக்கூடிய பொருட்களை நாம் அழிக்க முடிவதில்லை. பாருங்கள், ஒரு காலத்தில் இட்லி மிக சிறந்த உணவு, ஆவியில் வேக வைக்கப்பட்ட சிறப்பான உணவுன்னு சொல்லியெல்லாம் நமக்கு ஒரு நல்ல பேருண்டு. இட்லியை கண்டுபிடித்தவர் நாம் இல்லையா? ஆனால் இன்றைக்கி அதே இது பார்த்திங்கன்னா நோயை கொண்டு வந்து சேர்த்துற அளவுக்கு கெடுதலாக மாறிவிட்டது. ஏன்னா ஃப்ரிட்ஜ் வந்ததுனால. அதனால் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் பாருங்கள், சமைக்காத ஒரு பொருள், ஒரு காய்கறியோ கீரைகளோ வைத்துக்கொண்டு நீங்கள் பயன்படுத்துங்க. அது கூட நீங்கள் சமைக்கிறதுக்காக எடுக்கும்போது ஒரு 1 மணி நேரம் வெளிக்காற்றோட்டத்தில் வைத்துக்கொண்டு பயன்படுத்துங்கள், அதுதான் சிறப்பு. உணவாக சமைத்து முடித்த பின் அதை தயவு செய்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைத்து அடுத்தடுத்த நாட்களில் பயன்படுத்துறது. தீர வரைக்கும் வீணாக போயிருமேன்னு நீங்கள் சேமித்து வைக்கிறீங்க இல்லையா? இந்த உடம்பு வீணாக போயிருங்க. அதனால் தயவு செய்து ஃப்ரிட்ஜோட உபயோகத்தை தேவைக்கு அதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. சமைச்ச பொருளையெல்லாம் கொண்டு சேமித்து வைப்பதற்கு
பயன்படுத்தாதீர்கள். அதுக்கு தான் நமக்கு ஆரோக்கியம். நன்றி. மருந்தில்லா மருத்துவம் அப்படின்னு ஒரு வாழ்வியல் நெறிமுறைக்கான வகுப்பு ஒன்று நடத்துகிறேங்க. வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணியிலிருந்து மாலை 4:30 வரைக்குங்க. இந்த மருந்தில்லா மருத்துவத்துடைய சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள், வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்கார் இல்லைங்களா, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். மருந்தே வேண்டாம், மருந்து இல்லாமையே உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா உபாதைகளையும் சரி செய்து கொள்ள முடியும் என்று கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லிட்டு போனாங்க இல்லையா. அந்த வாழ்வியல் நெறியத்தாங்க ஒரு விழிப்புணர்வு வகுப்பாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இந்த வகுப்பு நடக்க இருக்குங்க. நீங்கள் இந்த வகுப்பில் பங்கேற்க விரும்பினீர்கள் என்றால் கீழ்கண்ட தொலைபேசி எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளலாங்க. மருந்தில்லா மருத்துவம் இன்றைய காலகட்டத்தில் சாத்தியமா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழலாம். மருந்தில்லா மருத்துவம் சாத்தியம்தான் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்வியலே பெரிய உதாரணங்க. பாருங்கள், இதற்கு முந்தைய தலைமுறைக்கு எந்த ஒரு மருந்துகளோ மாத்திரைகளோ இல்லைங்க. அவருடைய உணவு தான் மருந்து. அவருடைய வாழ்வியலே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக இருந்தது. பாருங்கள், வயதே கூட முதிர்ந்து போயிடும், எந்த ஒரு நோய் இருக்காது, எந்த ஒரு நொடிகளும் இருக்காது. அவர் முதிர்ந்து வீட்டில் இருப்பார் இல்லையா. ஒரு குழந்தை போல் குறுகி அப்படி ஒரு குழந்தை பருவம் மாதிரி ஆனாலும் கூட உயிர் என்பது உடலை விட்டு நீங்காதுங்க. அவ்வளவு ஆரோக்கியமாக இருப்பார். அந்த தருணத்தில் கூட என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவரை ஒரு பெரிய பானையில் முதுமக்கள் தாலி, நம்ம பாடப்புத்தகங்களெல்லாம் படித்தோம் இல்லையா, அந்த முதுமக்கள் தாலி அப்படிங்கிற அவர் உள்ளே உட்கார வச்சு அப்படியே ஒரு மண்ணுக்கு கீழே புதைச்சிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு இயற்கையான வாழ்வியலில் மருந்துகளோ மாத்திரைகளோ எங்கெங்கே இருந்தது. அப்படி ஒரு அருமையான வாழ்வியல் முறைதான் அந்த மருந்தில்லா மருத்துவம் அப்படிங்கிறது. அப்போ நம்ம முன்னோர்கள் கடைபிடித்த அந்த வாழ்வியல் முறை இருக்குது இல்லையா, அதைத்தாங்க நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். இதில் வான் சிகிச்சை, காற்று சிகிச்சை, வெப்ப சிகிச்சை, நீர் சிகிச்சை, மண் சிகிச்சை, இது எல்லாமே இந்த பயிற்சியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இதில் என்னெல்லாம் குணமாகிறது இந்த மருந்தில்லா மருத்துவத்தில்னு கேட்டிங்கன்னா, சர்க்கரை, பிபி, தைராய்டு, ஆஸ்துமா, சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள், கல்லீரல் சம்பந்தமானவை, மண்ணீரல் சம்பந்தமானவை, உச்சி முதல் பாதம் வரைக்குங்க. இன்னும் எவ்வளவு நீளமான பட்டியல் இருக்குமோ அத்தனை உபாதைகளையுமே மருந்தில்லா மருத்துவத்தில் நாம் சரி செய்ய முடியும் என்பதற்கு நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்வியலே ஒரு மிகப்பெரிய உதாரணம்ங்க. அந்த வாழ்வியலைத்தான் நாம் இந்த பயிற்சி வகுப்பில் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம்.